என்ன பாவி சுச்சாதன் சேலைப்படுத்தி இருக்க வைக்கிறா. எனக்கு காவதி செய்யுங்க ஐயா, எனக்கு காவதி செய்யுங்க. என் காந்தாரியாகப்பட்டவனை என் தாயாக இருக்கக்கூடிய ஒரு மருமகனாக தாயின் கொஞ்சுவார்கள். என் தாயாகப்பட்டவளை என் காந்தாரியை கைவிட்டுவார்கள். ஐயா 56 தேசத்து மன்னர்களே, பீஷ்மரே ஐயா, அங்க பாக்கின்ற பொழுது எல்லாத்துக்கும் பாடுவதற்கும் சூட்டி வளர்த்த என் தாத்தா பாட்டனார்கள் கொண்டிருக்கிறா. ஐயா பாட்டனாரே, அந்த பாவி சுச்சாதன் சேலைப்படுத்தி இருக்க வரான ஐயா, எனக்கு காவதி செய்யுங்க என்று கேட்டேன். அவர்களும் பார்த்து கேட்டேன். ஐயா ஐயா தூரனாரே, அந்த பாவி சுச்சாதனே என் சேலை பிடித்து இருக்க வரான ஐயா, எனக்கு காவதி செய்யுங்க. அந்த பீஷ்மரை மட்டுமா மொத்தமா பார்த்த அடுத்தபடியாக சொல்லிக் கொடுத்த நல்லா இருந்துச்சு. முன்னாடி நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கையை உள்ள விட்டுறதா? உள்ள விடாதுங்கிறான். அந்த பீஷ்மர் என்ன செய்யணும்? உன் மகளை போல அல்லவா? அவரை பத்தி கேட்டனே. அண்ணா, உங்கள் மகளை போல அல்லவா? உங்கள் தாயை போல அல்லவா? உங்கள் தங்கை போல அல்லவா? தரசிரந்தன அந்த பரிசுவர் தான் கைவிதாடி விட்டார்கள். அவர்களும் தலை கீழே குனிந்தார்கள். அடுத்தபடியாக வில்வித்தியானந்த சொல்லி முடித்த அந்த ஆச்சாரியத்தை பத்தி கேட்டதே. அண்ணா ஐயா, எல்லாருக்கும் வில்வித்தியானந்தம் சொல்லி கொடுத்தீங்களே, நீங்க ஒரு குருநாதர் அல்லவா? நீங்கள் ஒரு குருநாதர் அல்லவா? அந்த பாவி சுச்சாதன் சேலை பிடித்து இழுக்க வரான ஐயா, ஒரு பெண்ணை சேலை பிடித்து இழுக்க வருகிறா. 56 தேசத்து மன்னர்களா அவையில் சபையர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பாவி சுச்சாதன் சேலை பிடித்து இழுக்க வரான ஐயா, எனக்கு அவதி செய்ய, எனக்கு ஆளாக செய்ய ஐயா. ஐயா
பாவி சித்தாகமே எல்லாத்தையும் பார்த்து கேட்டேன், யாருமே எனக்கு உதவியானது செய்ய வரவில்லை. எல்லாரையும் பார்த்து கேட்டேன், எல்லாரும் தலையந்தான் கீழந்தார்கள். இந்த பாஞ்சாலியாகப்பட்டவர் அந்த அர்த்தினாபுரம் 56 தேசத்தில் மகாராணி அல்லவா? ஐயா எல்லாரும் காவதி செய்யுங்க என்று கேட்டேன். எல்லாரும் கைவிட்டார்கள். அடுத்தபடியாக என் தாலி கட்டின கணவர்கள் அந்த சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை பத்தி கேட்டேன். அப்ப எனக்கு திக்கவாறு போட்டிருக்காங்க. அந்த சபையிலே இந்த வில்ல எடுத்து வந்தார் எங்க அர்ஜுன பிரபு. அவரை நம்பிதான் நான் தாலியானதை கட்டினேன். அன்றைய தெரியல அரசு சபையிலே இந்த வில்ல யாராலையுமே வளைக்க முடியவில்லை. அப்படியே விட கர்ண பெருமானே வளைத்தார். கர்ண பெருமானை வளைக்க முடியல. என் தாலி கட்டின கணவரை அர்ஜுன பெருமா அவர் வந்து இந்த வில்ல வளைத்து எனக்கு மாலையானதை சூட்டினார்கள். அப்போதுதான் தெரியவில்லை நான் 5 பேரும் கணவர் 5 பேரும் மனைவியும் எனக்கு தெரியவில்லை. அடுத்த முறையாக சில சூழல்னால நான் 5 பேருக்கும் மனைவியாக நான் செயல்பட்டேன். அண்ணா எடுத்துச்சு மகன் சொல்றா நீ அங்கே உட்காந்து